தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே 2 போர்மேன்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது அந்த ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆலையில் போர்மேன்களாக வேலை செய்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஆலையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அப்பநாயக்கன்பட்டியில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது. இந்த பட்டாசு ஆலை ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்படக்கூடிய ஆலை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த பட்டாசு ஆலையில் நேற்று நடந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்திலேயே 6 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இது தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர், அதாவது உரிமையாளர் மற்றும் போர்மேன்கள் உட்பட 4 பேர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் 20 தேடி வந்தனர். குறிப்பாக ஆலை உரிமையாளர் சசிபாலா என்பவரை தேடுவதற்காக தனிப்படை என்பது அமைக்கப்பட்டு தேடி வந்தனர். இந்த நிலையில் தற்போது சசிபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே பட்டாசு விபத்தை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் என்பது இருக்கப்பட்டு தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து என்பது தற்போது பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி செந்தில்குமார்.